ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 110 கீழே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் முழுமையாக அந்த பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, எவ்வளோ தொகை வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. செய்தி வெளியிட்ட நாள் 17/8/2026 இன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை ஒன்று கொடுத்துருந்தாங்க, அரசாணை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் மறுபடியும் வந்து அந்த பயிர்க்கடனை ரிவைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா விவசாயிகள் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி போதாது அப்படின்னு சொல்லியிருந்து. ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூ 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், ரூ 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000மும் தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/2026 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது முறையாக என்ன பண்ணாங்கன்னா, விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 75,000 ரூபாய் வரைக்கும் யாரெல்லாம் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் 75,000 பயிர்க்கடன் வாங்கியிருந்தாலும் 74,000 ஃபுல்லாக வந்து தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாய சங்கத்துக்கூட மீட்டிங்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 முதல் 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. அதாவது 2021ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண அந்த ஒட்டுமொத்த தொகை, அந்த 9,000 கோடி 6,000 கோடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழ்நாடு அரசு வந்து செலுத்துவதற்கான கால அவகாசம் 4 வருஷத்துலேருந்து 5 வருஷத்து வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஐனுடைய ரூல்ஸை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடி வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு 45 நாட்கள்லேருந்து 60 நாட்களுக்குள்ளார செலுத்திடணும். தமிழக அரசுக்கு அவ்வளோதான் டைம். முதல்லாம் வந்து 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் செலுத்தியிருக்காங்க. இப்போ அந்த டைம் லிமிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மறுபடியும் 3வது முறை இன்றைக்கி வந்து அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அந்த அமௌண்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம முழுசாக வந்து பார்க்கலாம். அதாவது 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படுது. இது ஏற்கனவே இருந்தது. இப்போ என்ன ரிவைஸ் பண்ணுறாங்க, 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். ஸோ ரிவைஸ் பண்ணது என்னென்னா, இதுக்கு முன்னாடி 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் ஃபுல்லாக தள்ளுபடி. அதுவே 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 35,000 ரூபா தான் தள்ளுபடி. இப்போ என்ன சொல்கிறாங்க, 75,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 1,00,000 ரூபா வரைக்கும் யாரெல்லாம் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 75,000 ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தால் 35,000 ரூபா தான் தள்ளுபடி பண்ணப்படுது. ஸோ இந்த ரிவைஸ் பண்ண இந்த புதிய விதிமுறையினால் சுமார் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும்.
ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு 80,000 ரூபா பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 35,000 வரைக்கும் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 80,000 ரூபா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 75,000 ரூபா வரைக்கும் அவருக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகுது. அப்போ 75,000 மைனஸ் 35,000 40,000 ரூபா வரைக்கும் அவருக்கு கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில் தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு 80,000 ரூபாய்க்குன்னு பயிர்க்கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு 35,000 ரூபா தான் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. நான் மீதி தொகை வந்து செலுத்திட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீதி 40,000 ரூபா தொகை உங்களுடைய அந்த கூட்டுறவு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்குனீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போ அந்த கிளாரிட்டி வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.